வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். நீங்கள் 5 லட்ச ரூபா முதலீடு செஞ்சீங்கன்னா வட்டியே உங்களுக்கு 5 லட்ச ரூபா கிடைக்கும். அதாவது மொத்த தொகையாக உங்களுக்கு 10 லட்ச ரூபா கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான திட்டத்தை பற்றி தான் நம்ம இந்த நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ வங்கிகளில் வழங்கப்படக்கூடிய ஃபிக்ஸ்டு டெபாசிட் போல தான் போஸ்ட் ஆஃபீஸ்லையும் ஃபிக்ஸ்டு டெபாசிட் திட்டம் இருக்குங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இந்த திட்டத்துடைய பேர் பார்த்தீங்கன்னா டைம் டெபாசிட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் முதலீடுகள் பல்வேறு தவணைகளாக பல்வேறு விருப்பங்களாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதாவது நீங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் வந்து இதில் வந்து அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இவ்வளோ தான் நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட் இவ்வளோ தான் போடணும் அப்படின்னு வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 5 வருஷத்துக்கு ஒரு எஃப்டி கணக்கு வந்து எடுக்கிறீங்க. ஸோ 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு மீண்டும் இன்னும் ஒரு 5 வருஷத்தை வந்து அந்த எஃப்டி கணக்கு வந்து நீளிச்சிங்க அப்படின்னா ஆரம்பத்தில் எவ்வளோ தொகை போட்டிங்களோ அதே அளவு தொகையானது உங்களுக்கு வட்டியாகவே கிடைக்கும். நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 10 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் 5 லட்ச ரூபா வட்டியும் சேர்த்து மொத்தம் 10 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 5 லட்ச ரூபா இப்போ நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் 5 வருட கால ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு 7.5% வட்டி வந்து வழங்குறாங்க. இது 10 ஆண்டுகளுக்கு நீங்கள் இது இப்படியே இந்த பணத்தை போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ 5 லட்ச ரூபா நீங்கள் முதலீடு செஞ்ச அமௌண்ட் ஆனது 5,51,175 ரூபா அப்படின்னு உங்களுக்கு வட்டி கிடைக்கும். அப்படின்னா மொத்த தொகை உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் கழித்து 10,51,175 ரூபா உங்களுக்கு வந்து மொத்தமாக கிடைக்குங்க. ஒருவேளை நீங்கள் 4 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு 7.5% வட்டி கொடுக்குறாங்க. இதே மாதிரி நீங்கள் 10 வருஷம் வந்து நீங்கள் இந்த அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வட்டியாக 4,40,940 ரூபா உங்களுக்கு வட்டி கிடைக்கும். ஸோ அப்போ டோட்டல் அமௌண்ட்டாக உங்களுக்கு 8,40,940 ரூபா உங்களுக்கு கிடைக்குங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு 3 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அதே சேம் தாங்க. ஸோ 10 வருஷம் நீங்கள் இதில் போட போகிறீங்க. உங்களுக்கு வட்டி விகிதம் 7.5%. உங்களுக்கான வட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3,30,705 ரூபா வட்டி கிடைக்குங்க. ஸோ டோட்டலாக 10 ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு 6,30,705 ரூபா. அதாவது நீங்கள் 3 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6,30,705 ரூபா முதலீடு தொகையாக உங்களுக்கு கிடைக்கும். இல்லை என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லை, ஒரு 2 லட்ச ரூபா தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக போடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2,20,470 ரூபா வட்டி கிடைக்குங்க. டோட்டலாக 4,20,470 ரூபா உங்களுக்கு 10 ஆண்டுகள் கழித்து இந்த அமௌண்ட் ஆனது கிடைக்கும். இல்லை என்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா இருக்குது, இதை ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக போடலாம். இதுக்கும் அதே 7.5% வட்டி தான். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1,10,235 ரூபா வட்டியாக கிடைக்கும். ஸோ 10 ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு 2,10,235 ரூபா கிடைக்கும். பொதுவாகவே போஸ்ட் ஆஃபீஸில் வழங்கப்படும் ஃபிக்ஸ்டு டெபாசிட் முதலீடுகள் பல்வேறு தவணை காலங்களில் அடிப்படைக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்குங்க. ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் 5 வருஷம் 2 வருஷம் 1 வருஷம் என்ன தவணை காலங்களுக்கு ஏற்ப தான் உங்களுக்கான வட்டி கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு நிறையா வட்டி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், உங்களுடைய டென்டர் பீரியடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. அதாவது எல்லாரும் 5 வருஷம் போடுறாங்க அப்படின்னா நீங்கள் 10 வருஷத்துக்கு போடுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 10 வருஷம் கழித்து ஒரு வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்கள் கையில் 5 லட்ச ரூபா தான் இருக்குது அப்படின்னா அந்த 5 லட்ச ரூபாயை கொண்டு போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் வந்து போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு 10 லட்ச ரூபாயாக கிடைக்கும். அதாவது உங்கள்கிட்ட இருந்த அந்த 5 லட்ச ரூபா வருஷம் 1 லட்ச ரூபாயாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்த மாதிரி தாங்க கணக்கு. 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஒரு தொழில் இல்லை அப்படின்னு நினச்சிட்டா கூட ஸோ இன்வெஸ்ட் பண்ண 5 லட்ச ரூபா வருஷம் 1 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துக்கிட்டே வருது. 10 வருஷம் கழிச்சு 10 லட்ச ரூபா கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். இது வரைக்கும் நன்றி, வணக்கம்.